அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 28/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இது மூணுலையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பயங்கர ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தா ஃப்ளாட்டாக முடிக்க மாதிரி தெரியும், பட் ஹியூஜ் ஒரு வால்டாலிட்டியில் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு கன்சால்டேஷன் ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். அண்ட் நாஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.19% வந்து மேலே ஏறிருக்கான். இவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். 3 இண்டெக்ஸுமே நேற்று பயங்கர கன்சால்டேஷன் மோடுக்கு போயிடுச்சு. அண்ட் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு 2.47% இறங்கிருச்சு. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அடுத்து நம்ம யூஎஸோட 10 இயர் பாண்டில் பார்க்கலாம். இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இறங்கியிருக்கு. ஆக்சுவலி 27 ஜூன் 28 ஜூன் இன்னைக்கு மார்னிங் தான் லைட்டாக ஏறிட்டு இருக்கான். நேற்று அது கீழே தான் இறங்கியிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏடிஆர் ஸ்டாக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நேற்று வந்து ஐடி ஸ்டாக் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே 2% அண்ட் 3% ஏறி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 2% ஏறிட்டான். விப்ரோ வந்து 2.5 தான் ஏறியிருக்கான். லைட்டாக கம்மியாக தான் இருக்கான். அண்ட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே நேற்று HDFC பேங்க் ஹியூஜ் வால்டாலிட்டி மார்க்கெட்டை மூவ் பண்ணதே அவன் தான் 0.3% நெகட்டிவ். அண்ட் ஐசிஐசி பேங்க் வந்து 0.16% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி வந்து 0.38 அண்ட் HDFC 0.20. ஓகே தான். உங்களுக்கு வந்து ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ மட்டும் லைட்டாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன இருந்துச்சோ அதையே தான் அங்கேயுமே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம விட்டுருவோம். அடுத்து வந்து எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏ வந்து நான் வீடியோ நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நாள் ஒரு 5000 கோடியை செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கம்பேக் பண்ணி 7000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் பையிங் ஃபிகர் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிஏக்கும் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நேற்று வந்து நிஃப்டியோட ரீஜிங் அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சு. அதாவது சில ஸ்டாக்ஸ்லேருந்து ஃபண்டு வெளியே போச்சு, சில ஸ்டாக்ஸுக்கு ஃபண்டு வந்து உள்ளே வந்துச்சு. அது பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ இந்த ஃபிகர் எல்லாமே கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறத பார்த்தா டெய்லியுமே ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு தெரியாமல் நடக்குதோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சந்தேகம் வருது. பட் ஸ்டில் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போதைக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இவன் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான், S&Pயும் ஃப்ளாட்டாக இருக்கான், நாஸ்டாக் மட்டும் லைட்டான ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியில் இருக்கான். அண்டு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்டு நிக்கியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கான், தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்கான். ஸோ குளோபலி ஆல்சோ வெல் அண்ட் குட் தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, நான் மார்னிங்கிலிருந்து உங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டக்காகி நின்றுட்டான். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அவங்களுக்கு ஒரு 6:31 ஓப்பன் ஆயிரும். ஆனால் ஓப்பன் ஆகவே இல்லை. மேபி நேற்று தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு பார்த்தீங்களா, மேபி அதனாலே இவன் வரலையா, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுலேயுமே எனக்கு வரல. ஆனால் இதில் மட்டும் இவன் காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் டைம் வந்து 6:35 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு 24,197 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதே நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா எஸ் வந்து விட்டது. ஆனால் இங்கே வரல. சரி ஓகே, நான் அதை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,197 அப்படின்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் வெரி குட். ஒரு நல்ல கேப் அப் தான். இப்போ வந்து நேற்று என்ன ஃபியூச்சர் எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். 105 இது வந்து ஜூலை ஃபியூச்சர் 105 முடிச்சிருக்கு. நேற்று ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24,044 முடிஞ்சிருக்கு. அப்போது 24,044க்கும் 105க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. பிகினிங் ஆஃப் த மந்தில் 150 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கிறதே மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 80-90 பாயிண்ட் வந்து கேப் அப்பை இண்டிகேட் பண்ணுது. இப்போது நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம், இதெல்லாம் நான் வந்து நேற்று ட்ரேடிங்காக போட்ட சில லைன்ஸு 10 லைன்ஸு. எஸ், முதல்ல நம்ம நிஃப்டியோட எஸ்டர்டே சிபிஆர் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஹையர் ஹை போட்டு மார்க்கெட் செமையான ஹையில் முடிஞ்சிருக்கான். பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி அப்படிங்கிறது. ஸோ ஒரு அசெண்டிங் சிபிஆரில் ப்ரைஸ் R2க்கு மேலே முடிகிறது ஆல்வேஸ் இட் இஸ் அ கிரேட் பாசிட்டிவ் சைன். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும் போதோ அப்படின்னு அதை பற்றி எந்த விதமான யோசனைகளை நீங்கள் கொண்டு வர தேவையே இல்லை. இட் இஸ் லுக்கிங் வெரி பாசிட்டிவ். அதே மாதிரி பொசிஷனலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்களா மந்த்லியோட R2க்கு மேலே கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரு இன்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாட்களாக மிகப்பெரிய க்ரீன் கேண்டிலே போட்டு ரெட் கேண்டிலே கண்ணில் பார்க்காம 684 பாயிண்ட் ஏறி இருக்குது நிஃப்டி. இதுக்கு வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் மட்டுமே தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மிகப்பெரிய அளவில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாக் ஏறுது.
முந்தானேத்தா ரிலையன்ஸ் ஏறுது, நேத்தா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்னு ஐடி ஸ்டாக்ஸ் ஏறுது, அதுக்கு முதல் நாள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க்னு ஏறிச்சு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ஒரு கான்ட்ரிபியூஷனால தான் நிஃப்டி இந்த அளவுக்கு போயிருக்கே ஒழிய ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாசிட்டிவாக இருக்குது, பட் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக கிடையாது. ஸோ ஒரு கரெக்ஷன் வேணும் ஆர் கன்சாலிடேஷன் வேணும். மார்க்கெட் கேனாட் கோ லைக் திஸ். என்ன ஒரு லிஃப்ட்டில் போகிற மாதிரி போக முடியாது. இட் நீட் அ கன்சாலிடேஷன். இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நீங்கள் வரணும். வரலன்னா ஹை டைமில் மார்க்கெட்டில் இப்படி போனால் பார்த்தீங்களா அப்படியே கீழே வந்துடுவான். அதுக்கும் தயாராக இருங்க. இந்த மார்க்கெட் மேலே போகிறத பற்றி நீங்கள் வந்து ஆசை கொள்ளாதீர்கள். இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் இஸ் நாட் குட் ஃபார் இன்வெஸ்டிங். மேபி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ஆகலாம், பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம ஓகே இன்றைக்கி வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்துருவோம். நம்ம இப்போ நான் நிஃப்டியில் சொல்ல போகிற சேம் செட்டப்ஸ் தான் சென்செக்ஸுக்கும் நீங்கள் அப்ளிகபிள் ஆகும் இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. இட் இஸ் அ கன்சாலிடேஷன் சைன். இதே மாதிரி தான் டெய்லி அசெண்டிங் சிபிஆர் வைடு சிபிஆராக ஃபார்ம் ஆகுது. ஆனால் மார்க்கெட் கன்சாலிடேஷனே ஆகவே மாட்டேங்குது. ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கினாச்சும் கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த கன்சாலிடேஷன் உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர் வருது, அது வந்து வைடு சிபிஆராக இருக்குது அப்படிங்கும்போது கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்னா சிபிஆர் ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. அதே மாதிரி R1 ரிவர்சலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த R1 ரிவர்சல் அப்படிங்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேட் மகா மட்டமான லோ ப்ராபபிள் ட்ரேடாக போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ப்ராஃபிட் R1 ரிவர்சல் கொடுக்கும். அது இன்றைக்கி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஹேஸ் ஆல்ரெடி கான் அப் ஸோ மச். அதனால் இன்றைக்கி R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட், சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்கேஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா S1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 3 தான் நிஃப்டிக்கு இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் சஸ்டைனிங் அபவுட் த மந்த்லி R3. அதுக்கு மேலே அவனால் பண்ணவே முடியலைங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி மேலே போனால் கீழே வந்துட்டான். நேற்று பயங்கரமாக மேலே போனான், பேராபலிக் மூலம் திருப்பி கீழே வந்துட்டான். அதுக்கு மேலே அவனால் க்ளோஸ் வைக்க முடியலை. ஸோ ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு ஃபால் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா நேற்றும் சரி செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நான் பியரிஷாக இருக்கேன். ஈவன் தான் உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர் தான் வந்திருக்கு அப்படின்னாலுமே இந்த சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இந்த இடமும் கன்சாலிடேஷன் ஜோன் தான், இந்த இடமும் கன்சாலிடேஷன் ஜோன் தான். அந்த கன்சாலிடேஷன் ஜோன் கூட தான் மந்த்லியோட R3 இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. ஆனால் டுடே இஸ் கோயிங் டு பி அ கேப் அப் டே. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 ரிவர்சலை நம்ம ட்ரை பண்ணலாம். அசெண்டிங் சிபிஆரில் R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலுமே மேபி நீங்கள் இந்த சப்போர்ட்டை இந்த சப்போர்ட் தான், இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற அளவு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மேபி கேப் அப் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல மேபி ஒரு சின்ன புல் பேக் அப்படிங்கிறது வரலாம், வந்து அப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் எனக்கு தெரிஞ்சு அக்கார்டிங் டு த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கேப் அப் சினாரியோவில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால சின்ன ரைஸ் வரதுனால உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சிடரிங் த கேப் அப், இன்கேஸ் அது ஃப்ளாட் ஓப்பனிங்னா கண்டிப்பாக நான் வந்து R1 ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். கேப் அப் ஆகிறதுனால நான் சொல்லலை. இன்கேஸ் கேப் அப்லாம் ஆகலை, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரைஸ் இங்கே கன்சாலிடேட் ஆகிருக்கிறதுனால கேப் அப்பாக இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி கீழே போகும்போது இந்த 52,826 ரேஞ்சை பார்த்துக்குங்க. அதை உடச்சி கீழே போகும்போது தான் நீங்கள் வந்து பேரிஷ் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் புல்லிஷ் பயாஸை தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்படி வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி கீழே போகும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது வெறித்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் மைண்ட் யுவர் ரிஸ்க். பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 to 2% ஆஃப் யுவர் ஓவரால் கேபிட்டல் மட்டும் ரிஸ்க் எடுங்க. அதுதான் லாங் ரனுக்கு நமக்கு மார்க்கெட்டில் நம்மளை சஸ்டைனபிளாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால S1 ரிவர்சல் இஸ் ஆல்சோ ஏ ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேப் அப்னா ஒரு மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் வச்சுக்கணும். இன்கேஸ் கேப் அப் ஆகலை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து வேறு மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அண்ட் சென்செக்ஸ்லையுமே நான் நிஃப்டியில் சொன்னேன் அதே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சென்செக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டி பொசிஷன்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். எஸ், உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு வந்து இந்த மந்த்லியோட R3க்கு மேலே போயிட்டு பேங்க் நிஃப்டியால் சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ரீவியஸ் டே லோவை உடைக்கும் போது பேரிஷாக மாறுவான். மேபி உங்களுக்கு வந்து பேரிஷாக மாறல அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபர்தராக பெரிய ஒரு மூமெண்ட் இருக்காது. அண்டு உங்களுக்கு வந்து இந்த 52,800 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த டே லோவை பிரேக் பண்ணும்போது. மேபி
இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பேங்க் நிஃப்டியில் வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்டு பொசிஷனலாக இது ஒரு மிகப்பெரிய இப்போதைக்கு சப்போர்ட் ரெசிஸ் அந்த ஜோனாக இருக்குது. இதை உடச்சி கீழே போகும்போது உங்களுக்கு இங்கே வீக்லியோட R1 இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதுவும் பிரேக் ஆகும்போது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இந்த 52,130 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சென்செக்ஸ் பக்கம் போயிடலாம். சென்செக்ஸில் நிஃப்டிக்கான அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ரெப்ளிகேட் ஆகிருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ R1 ரிவர்சல் வந்து ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடரிங் த ascending CPR. So CPR reversal is a high probable trading opportunity and S1 reversal is a high probable trading opportunity for Sensex. And நீங்கள் சப்போஸ் நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்செக்ஸோட சார்ட்டை பார்த்து பண்ணாதீங்க, ஆல்வேஸ் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா சென்செக்ஸோட லிக்விடிட்டி கம்மி, நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் சென்செக்ஸ் மோஸ்ட்லி மூவ் ஆகும். இது வந்து என்னோட அப்சர்வேஷன் தான், நான் அப்படி தான் பண்ணுறேன், அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.